ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன். இந்த நாட்களிலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற அநேகரை சந்திக்க முடிகிறாரு. இப்போது எனக்கு ஜெபிக்கணும்னு விருப்பமே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் பதில் வரலை. பிறகு ஜெபம் பண்ணி என்ன பண்ணேன்? அதனால் ஜெபம்னாலே எனக்கு சோர்வு வந்து விட்டது. அப்படி சொல்லுகிறவர்களை சந்திக்க முடிகிறாரு. முன்னால் நல்ல ஊழியெல்லாம் செஞ்சீங்க, சுவிசேஷெல்லாம் அறிவிச்சிங்க, இப்போ செய்கிறீங்களா? இப்போ அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆயிற்று. ஒரு காலத்தில் உற்சாகமாக ஊழியெல்லாம் செய்தேன். ஊழியம் செய்து என்ன நன்மை கிடைச்சது? நிந்தையும் நெருக்கமும் அவமானமும் பொய்யான குற்றச்சாட்டும் தான் வந்திருக்குது. வேறு என்ன கிடைச்சிருக்குது? அதனால் ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு வந்து விட்டார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க முடிகிறது. முன்னால் நல்ல கர்த்தருக்குள்ளே உற்சாகமாக பாட்டெல்லாம் பாடி துதித்து சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க, சும்மா அமைதியாகவே இருக்கீங்கன்னா துதிச்சு தான் என்னத்தை கண்டோம்? எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலையே. அதே மாதிரி தானே இருக்குது. ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல, அற்புதத்தையும் பார்க்க முடியல. அதனால் ரொம்ப மனம் சோர்ந்து விட்டார். இப்படி சொல்லுகிற மக்களையும் எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறாரு. காரணம் என்ன? இந்த உலகத்தில் கிரியை செய்கிற சத்துருவாகிய சாத்தான், அவன் எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறவன், அவர்களை முடக்கிவிட வேண்டுமென்று நினைக்கிறவன். சாத்தான் தேவ ஜனத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும், அவர்களை செயல்பட விடக்கூடாது என்று கிரியை செய்கிறவன். இந்த சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்று தான் சோர்வு, மனம் சோர்வு. நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல, சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் ஒன்று பயம். அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம். நம்மளை பயப்படுத்தி முடக்கி விடுவது. எதை எடுத்தாலும் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், காரணமில்லாத பயம். அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம். அதனுடைய விளைவு டிப்ரெஷன், மன அழுத்தம், அந்த மாதிரி காரியம். இன்னொரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பலவீனம், பலவீனப்படுத்தி விடுவது. ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துவது, சரீரத்தை பலவீனப்படுத்துவது, நம்முடைய பலனை குறைத்து விடுவது. பலவீனப்படுத்திட்டால் ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. அது சாத்தானுடைய ஒரு ஆயுதம். இன்னொரு ஆயுதம்தான் சோர்வு. இந்த சோர்வை கொடுத்துட்டா இவங்களால் ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, மனம் சோர்ந்து விடுவாங்க. அது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். இங்கே கூட அநேகர் சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரி, கடைசியாக போய் ஜெபம் பண்ணி பார்க்கலாம், இந்த ஜெபத்திலையாவது ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஏன்னா மன சோர்வு. நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ ஊழியெல்லாம் செய்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலைன்ற ஒரு மன சோர்வு. அந்த சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறல்ல, நான் உன்னை விட்டு விட மாட்டேன். நான் உன்னை அப்படியே சோர்விலே முடங்கி போக விட மாட்டேன். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சோர்வை மாற்றி பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்த தான் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறேன்.
என் மகளே, உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்துவதற்காகவே நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். சோர்வை மாற்றுகிற ஒரு தேவன், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். நம்ம நினைப்போம், எனக்கு தான் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு தான் இந்த சோர்வு எல்லாமே, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படி தோன்றும். ஆனால் வேறு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பெரிய பெரிய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் கூட சோர்ந்து போன சம்பவங்களை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது எல்லாருமே அந்த பாதையில் போயிருக்கிறாங்க. மோசே, ஆபிரகாம், எலியா, அவங்கெல்லாம் அந்த பாதையில் போயிருக்கிறாங்க. சோர்வு அவளை தாக்கி இருக்கிறது, சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. சிலர் உடனே சோர்வு நீங்கி எழும்பிட்டாங்க, சிலர் சில காலம் சோர்ந்து போன நிலைமையிலிருந்து அவங்க எழும்பி வந்திருக்கிறாங்க. இந்த சோர்வு என்கிற பாதையில் போகும்போது ஆண்டவர் அப்படியே விட்டு விடவில்லை, உடனே பலப்படுத்தி அவங்களை தைரியப்படுத்தி நடத்தினார். அதில் ஒரு 3 பேருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தியானித்தா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது என்னது என்பதை அறிந்து கொள்ளலாம். முதலாவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். இந்த சம்பவத்தை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமேன்னு கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு வார்த்தை சொல்கிறார். யோசித்து பாருங்க, வானத்தை பூமி உண்டாக்கிற தேவன் இறங்கி வந்து ஒரு மனுஷங்கிட்ட வந்து நின்று, ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னால் நம்ம இருந்த என்ன சொல்லியிருப்போம்? ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவரே வந்து நிற்கிறாரு, ஆண்டவரே வந்து என்கிட்ட பேசுகிறார், அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு மகிழ்ச்சியாக சொல்லியிருப்போம். ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? ஆமாம், நீங்கள் கேடமாக இருந்து என்ன பிரயோஜனம், பலனாக இருந்து என்ன பிரயோஜனம்? நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கனே, நீங்கள் எனக்கு பிள்ளை தந்தீங்களா? நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, என்னை அழைக்கும்போது அது தந்தீங்களா எனக்கு? பிறகு என்ன கேடகமாக இருந்து என்ன பிரயோஜனம், பலனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சோர்ந்து போன நிலைமையில் ஆபிரகாம் பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறது ஒன்று, ஆபிரகாம் பதில் கொடுப்பது வேறு ஒன்று. அப்போ தான் ஆண்டவருக்கு தெரிந்தது ஆபிரகாம் சோர்ந்து போனான் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். பாருங்கள், ஏன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் வாக்கு கொடுத்து தான் அழைத்தார். 7 விதமான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் அற்புதமான 7 விதமான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அதில் ஒன்று, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் நிறைவேறிடுமா, இந்த வருஷம் கற்பத்தின் ஆசீர்வாதம் வந்துடுமா, இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடைச்சிருமா, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் நடக்கலை. சில வருடங்கள் கடந்து விட்டார். அவர் எதிர்பார்த்து சோர்ந்து போனார். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நடக்காததுனால சோர்ந்து போனார். அதாவது வாக்கு தத்தம் நிறைவேற தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தார். அந்த தாமதத்தின் நிமித்தம் மன சோர்வு வந்து விட்டார். அதனால் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு நீர் புத்திர சந்தானம் அருளவில்லையே என்பதாய் சொல்லுகிறார். அப்போ தான் ஆண்டவருக்கு தெரிந்தது ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிறான்.
உடனே ஆண்டவர் கோபப்பட்டு, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? ஆபிரகாமே, நான் இப்படிப்பட்ட தேவன், நான் இறங்கி வந்து உன்கிட்ட பேசுகிறேன், ஒரு மரியாதை இருக்குதா உனக்கு? நான் ஒன்று சொன்னால் நீ வேறு ஒன்று சொல்லுகிற. நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்றேன், பலனாக இருக்கிறேன்றேன், நீ சந்தோஷப்படணும் இல்லை? அதுக்கு பதிலாக நீ முறுமுறுக்கிற மாதிரி பேசுகிற. அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு ஆபிரகாம் சோர்ந்துட்டான். மனிதன் தானே, நம்ம மனிதர்கள் சோர்வடையக்கூடியவர்கள் தானே. உடனே ஆண்டவர் பார்த்தார், நான் இவனை பலப்படுத்த வேண்டும், சோர்ந்து போன ஆபிரகாமை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே எழும்பு, எழுந்திரு, படுக்க விட்டு எழுந்திரு, கூடாரத்தை விட்டு வெளியே வா, கம் அவுட், வெளியே வா, வந்து வானத்தை அண்ணாந்து பாருன்றார். ராத்திரி நேரம் வானத்தை அண்ணாந்து பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். ஆண்டவர் சொல்ல, அந்த நட்சத்திரத்தை எண்ணுப்பா, அதை எண்ணி எனக்கு சொல்லு அப்படின்றார். ஆபிரகாம் பார்த்துருப்பார், எத்தனை 100 200 ஆண்டவர் எண்ணெல்லாம் முடியாது, அது கோடிக்கணக்காலாம் இருக்குது, அது எப்படி எண்ண முடியும்? ஆண்டவர், இதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்த வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. நான் சொல் தவறாத தேவன், வாக்கு மாறாத தேவன். ஆபிரகாமே சொந்த பண்ணாயா? நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததியை பெருக பண்ணுவேன். உடனே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறாரு. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். சோர்ந்து போன ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். நீ சோர்ந்து போகாத, நான் வாக்கு கொடுத்தால் சொல் தவற மாட்டேன், வாக்குத்தத்தை தாமதிக்கிறதுனால சோர்ந்து போகாத, ஏற்ற நேரத்தில் நிறைவேறும் என்று ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் மகனை சோர்ந்து போகாத, என் மகளை சோர்ந்து போகாத, நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன். நான் சொன்னால் சொன்னதுதான், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் அதன்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஒருவேளை உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கற்பத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உன் கடன் பிரச்சனையை நான் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை நான் உன்னை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். தேவன் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு இப்படி சொன்னார், இந்த கூட்டத்தில் வாக்குத்தத்தமாய் இதை பேசினார், நான் பைபிள் வாசிக்கும் போது வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் பேசினார், நான் டிவியில் செய்தி கேட்கும்போது வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் நேரடியாய் வந்து எனக்கு வாக்கு கொடுத்தார். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்க, அப்படி தானே? எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன, நமக்கு காலையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தா சாயங்காலத்தில் நிறைவேறணும். இல்லாட்டா என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒன்றும் நடக்கலையே அப்படி தோணும். அதனால் ஆண்டவர் நிதானமாய் செயல்படுகிறவர். அந்த வாக்குத்தத்தத்தை எப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்க மாட்டார், அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நடக்கலையே, ஆண்டவர் சொன்னபடி எங்கள் குடும்பத்தில் நடக்கலையே, நான் எல்லாருக்கும் சொன்னேன், நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று பயப்படுறீங்களா? இல்லை. ஆபிரகாம் சொல்லியிருப்பார், கர்த்தர் எனக்கு புத்திர பாக்கிய தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் ஆண்டவர் சொன்னபடி நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லி.
வேலைக்காரங்களுக்கெல்லாம் அந்த வாக்குத்தத்தம் தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாராமே, இன்னும் ஒன்றும் நடக்கலையே, அவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போது அது மாதிரி மற்றவங்க பேசும்போது உங்களுடைய மனதில் சோர்வு வரும். கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே, என் வாக்கை நான் நிறைவேற்றுவேன், ஏற்ற வேளையில் நான் நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் 80களின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால் மாத்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டம் பக்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ இயேசுடைய டீம் எல்லாம் கிடையாது, நான் அந்த ஊழியத்திற்கே போயிருந்தேன். அப்போது ஒரு வீட்டு மாடியில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அங்கே இருந்து கொண்டு நான் ஜெபம் பண்ணுவேன் தனிமையாக. அதன் பிறகு மாலையில் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பிரசங்கம் முடிச்சுட்டு நான் வருவேன். ஒரு நாள் அந்த கூட்டத்துக்காக சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். கூட்டம் நடக்கிற அந்த வேளை வரும் வரைக்கும் ஜெபம் பண்ணுவது என்னுடைய பழக்கம். அதன்படி நான் என்னுடைய அறையில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். அது ஒரு மாடி அறை. நான் கண்ணை மூடி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் அந்த நாள் கூட்டத்துக்காக. திடீரென்று அந்த அறைக்குள்ளே வினோதமான சத்தம் கேட்டது. 2-3 ஆட்கள் பேசுகிற மாதிரி, நிறைய பேர் கொச்சன்னு பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் இல்லை, அந்த மொழி புரிய மாட்டேங்குது, வித்தியாசமான லாங்குவேஜில் பேசுகிறாங்க. நிறைய ஆட்கள் ஒரு கூட்டமாக சந்தை வெளியில் நடந்தால் அப்படி பேசினா எப்படி இருக்கும், அந்த அறைக்குள்ளே அப்படி நிறைய ஆட்கள் நடமாடுற மாதிரி இருக்குது. பேசுகிற சத்தெல்லாம் கேட்குது. இது என்னடா அது, நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன், கதவெல்லாம் மூடி இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிற மாதிரி கண்ணை திறந்து பார்த்தேன். கண்ணை திறந்து அங்கங்கே பார்த்தா கதவு மூடி இருக்குது, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் முழங்காலில் நின்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு புரியல. நான் உடனே மறுபடியும் கண்ணை மூடி நான் செபிக்க ஆரம்பித்தேன். இது மாதிரி சத்தெல்லாம் கேட்குது, இது என்னன்னு தெரியலேன்னு நினச்சேன். ஆண்டவர் என் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். என் ஆவிக்குரிய கண்களை திறந்த உடனே பார்க்குறேன், அந்த அறை முழுவதும் நிறைய தேவதூதர்கள் நிற்கிறாங்க. நிறைய தூதர்கள் பேசுகிறாங்க, நடமாடுறாங்க. தேவதூதர்கள் வானத்துக்கு ஏறி போகிறாங்க, இறங்கி வர்றாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறேன். முதல் முறை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பார்க்குறது உண்மைதானா? மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தேன். கண்ணை திறந்தால் ஒன்றும் தெரியலை, ஆனால் ஆள் நடமாடுவதை உணர முடிகிறது, பேசுகிற சத்தம் கேட்குது. கண்ணை மூடுனா தேவதூதர்கள் தெரிகிறாங்க. நிறைய தேவதூதர்கள் செட்டைகள் அடித்து மேலே ஏறுறாங்க, இறங்குறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அந்த மொழி புரியவே இல்லை. அப்போ தான் பார்த்தேன், பைபிளில் இருக்குது தேவதூதருடைய பாஷை. அது அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க, அது தூதர்களுக்கு தான் விளங்கும். அந்த பாஷை பேசுகிறாங்க அவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம் வேறு சந்தோஷம். நான் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். இதெல்லாம் உண்மைதானான்னு எனக்கு யோசனை. நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன். நான் போய் மேடையில் உட்கார்ந்துருந்தா கண்ணை மூடனா மைதானம் எங்கிலும் நிறைய தேவதூதர்கள் அவங்க நிற்கிறத என்னால் பார்க்க முடிந்தது. அவங்க வானத்துக்கு ஏறி போகிறாங்க, இறங்கி வர்றாங்க, ஸ்டேஜிலெல்லாம் தேவதூதெல்லாம் நிற்கிறாங்க. கண்ணை திறந்தா ஒன்றும் தெரியல, கண்ணை மூடினா தெரிகிறது. ஆவிக்குரிய கண்களில் அதை பார்க்க முடிந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட முதல் முறை இன்றைக்கி கூட்டத்தில் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கி பாருங்கள், தேவதூதல் வந்து இறங்கினதை என்னால் பார்க்க முடிந்தது. தேவதூதல் வந்து ஆரம்பத்தில் இறங்கிட்டாங்க. அந்த பலத்த அற்புதங்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி பலத்த காரியத்தை அந்த கூட்டத்தில் ஆண்டவர் செய்தார். கூட்டம் முடிஞ்சிட்டு நான் ரூமில் வந்து தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது எனக்கு விளங்கல் ஆண்டவரே, இவ்வளோ தூதர்கள் தேவதூதர்கள் ஏறுகிறாங்க இறங்குறாங்க, என்னை சுற்றியில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க வச்சிங்களே அப்படின்னு ஆச்சரியமா, அது என்னதுன்னு புரியலன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ மறந்துட்ட, நான் மறக்கலை. என்னது ஆண்டவரேன்னு கேட்டேன். நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது 75வது வருஷம் ஜனவரி மாதம் 74 உன்னை அழைச்சேன். 75 ஜனவரியில் நான் உன்னோட பேசினேன். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக உன்கிட்ட பேசினேன். அப்போ கொடுத்த வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்குதா
என்று ஆண்டவர் கேட்டார். நான் திரும்பி யோசித்து பார்த்தேன். 74 முகமுகமாய் கர்த்தர் என்னோடு பேசி அழைத்தார். 75 ஜனவரியில் ஒரு தாயார், அவங்க ஒரு தீர்க்கதரிசி, சென்னையில் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண ஒரு தாயார் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசி, நான் பேதுருவை போல உன்னை பயன்படுத்த தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நீ உடனே என் ஊழியத்தை செய். எனக்கு அப்போ பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது, பைபிள் அதிகம் தெரியாது. அப்போ ஆண்டவர் பேசுகிறார். யோவான் 1:41 51 வரைக்கும் உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவங்க என்னை பிளஸ் பண்ணி அனுப்பினாங்க. நான் அதை திரும்ப திரும்ப வாசித்தேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற்கொண்டு நீ காண்பாய் என்று எழுதப்பட்டிருந்தார். அப்போ நான் ரொம்ப பெருசாக எடுக்கலை. தேவதூதனெல்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்க, தேவன் வாக்கு கொடுக்கும்போது தேவதூதர்கள் ஏறுகிறதே இறங்குகிறதே நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி, அதை நான் சில சமயத்தில் யோசிப்பேன், தேவதூதனெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் அப்போ உனக்கு வாக்கு கொடுத்தேன், இப்போ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதுதான் இந்த அனுபவம் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நான் மறந்துட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கலை. வாக்கு கொடுத்த தேவன் மறக்காதபடி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. அது முதல் அனுபவம். அதன் பிறகு அநேக சமயங்கள் தேவதூதன் ஆண்டவரிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்ததை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். பல சம்பவங்கள் தேவதூதர்கள் இடைபடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்ன சொல்ல வருகிறேன்? தேவன் வாக்கு கொடுத்துட்டா வாக்கு மாற மாட்டார். நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அதனால் ஆண்டு சொல்கிறார், என் மகனை சோர்ந்து போகாத, என் மகளை சோர்ந்து போகாத, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும், ஏற்ற வேளையில் அது நிறைவேறும். அப்படி வேலைக்காக நம்ம காத்திருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். ஆண்டவரே நீர் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி. இப்போ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினச்சி பாருங்க. நிறைய பேர் மறந்து போயிட்டீங்க தானே, ஆனால் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க டைரியில், பைபிளில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேதி போட்டு எழுதி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்களே மறந்துட்டீங்க. ஆனால் கர்த்தர் மறக்கலை, அதை சீக்கிரமாய் நிறைவேற்றி தரப்போகிறார். அது ஆண்டவர் சொல்ல, சோர்ந்து போன உன்னை நான் பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் வாக்குத்தத்தம் கொடுத்தது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும். ஆனால் ஆண்டவர் அந்த சோர்வை மாற்ற நம்மை பலப்படுத்தி ஏற்ற வேளையில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது நடைபெற்றது. ஈசாக்கை கொடுத்தார், சந்ததியை பெருக பண்ணினார், வாக்குத்தத்தை நிறைவேறிற்று. ரெண்டாவது, சோர்ந்து போன இன்னொரு மனுஷனுடைய சரித்திரம் 1 ராஜாக்கள் 19 எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபித்த ஒரு மனுஷனை பற்றி எழுதியிருக்குது. பூமியில் யாரும் சொல்லி கேட்ட மாதிரி இருக்குதா? நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னீங்களா, போதும் ஆண்டவரே, இதை விட என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. சோர்வு. யார் இந்த மனிதன்? எலியா. எலியாவின் பெயரை கேட்டால ராஜாக்கள் நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஜெபம் பண்ணா வானத்தின் அக்கினி இறங்கி வரும். அவர் ஜெபம் பண்ணினா மரித்த குழந்தை உயிரோடு எழும்பும். அவர் ஜெபம் பண்ணினா வானம் அடைக்கப்பட்டு விடும். அவர் ஜெபம் பண்ணினால் மறுபடி மழை வரும். அவ்வளவு தேவனோடு நெருக்கமான ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதர் எலியா. அவ்வளோ பெரிய தேவ மனுஷனே
பாருங்க, அவர் சொல்கிறார் ராஜாவுக்கு முன்னால் வந்து, ராஜாவே, என்னுடைய வார்த்தையின்படி தான் இனிமேல் இந்த தேசத்தில் மழை பெய்யும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி சொன்ன ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. எலியா சொல்லும்போது அதை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு அனல் மூளும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் சொல்லுகிறேன். தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. அவர் அட்ரஸ் என்னன்னு கேட்டால், எலியா அவனுக்கு எந்த ஊருப்பா, அவனுக்கு அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னிருக்கிறவன், அதான் அவருக்கு அட்ரஸ். அப்படிதான் சொல்கிறார் ராஜா கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதித்தவர். இப்போ சொல்கிறாரு, வனாந்தரத்தில் ஒரு நாள் முழுவதும் வனாந்தரத்தில் ஓடி ஓடி பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை செடியின் அடியில் படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். எதனால்? சோர்வு வந்து விட்டார் எலியாவுக்கு. சோர்வு வந்து விட்டார். கர்த்தர் தெய்வமா, பாகால் தெய்வமா? கர்த்தர் தெய்வன கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வன பாகாலுக்கு பின்னாலே போ. சவால் விட்ட மனிதர். இன்றைக்கு போதும் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும், உமக்காக நான் வைராக்கியமாக நின்றதெல்லாம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். சோர்ந்துட்டார். ஏன்? தேசத்தை ஆளுகை செய்த ராஜா ஆகாபுடைய மனைவி ராணி ஏசபேல், அவள் ஒரு விக்கிரகாராதனைக்காரி, மந்திரவாதிகளை நம்பி வாழுகிறவள், மந்திரம் பண்ணுகிறவள், பில்லி சூன்யம் பண்ணுகிறவள், மந்திரவாதிகளைத்தான் தன்னை சுற்றிலும் வைத்திருந்தாள். 850 மந்திரவாதிகள், மந்திரம் பண்ணுறவங்க, அவங்கள தான் வைத்திருந்தாள். இந்த ஆவி தன்னை பாதுகாக்கும் என்று வைத்திருந்தாள். அவ்வளோ பேரும் எலியை வெட்டி கொண்டுட்டார். எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அந்த செய்தி வந்தவனை ஏசபேல் சொல்லுகிறாள், நாளை இந்நேரத்தில் எலியாவுடைய தலையை நான் எடுத்து விடுவேன் என்று. ஒரு தேசத்தை ஆளுகிற ராணி, தேசத்தின் தலைமையிடத்தில் இருக்கிற ஒரு ராணி, அவள் பயங்கர மிருக சுபாவம் உள்ளவள், பிசாசின் குணம் கொண்டவள். அவள் பயங்கரமான சுபாவம் உள்ளவள், யாரையும் அழித்து சொத்துக்களை அபகரித்து கொள்ளுகிறவள். அந்த மாதிரி சுபாவம் அவளுக்கு. அவள் சொல்கிறா, எலியாவின் தலையை நான் வாங்கி விடுவேன். இந்த செய்தி எலியாவுக்கு சொல்லப்பட்டது. சொல்லியிருப்பாங்க, ஏசபேல் சொல்லிட்டா தப்ப முடியாது, அவள் ராணியாக இருக்கிறா, அவள் சொல்கிறதா இராணுவம் கேட்கும், உன் தலையை எடுத்துருவாங்க, அவ்வளவுதான் என்று செய்தி வந்துவிட்டது எலியாவுக்கு. இப்போ எலியா அவளுக்கு தப்பி ஓடுகிறார். இந்த ஏசபேல் தன்னை கொண்டு விடுவாளோ என்று இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யூதேயா தேசத்துக்கு வந்து, யூதேயாவின் கடைசி தென்பகுதியில் இருக்கிற பெயர்சபாவுக்கு வருகிறார். தன் வேலைக்காரனை நிறுத்திட்டார். நான் போகிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது, நான் ரகசியமாக இப்போ ஒளிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை நிறுத்திட்டு வனாந்தரத்திலே நடக்கிறார். வனாந்தரம் என்ற ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் வனாந்தரம், ஒரு காட்டு பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, மரங்கள் பெரிய மரம்லாம் இருக்காது. அவர் நடந்து போகிறார். போக போக நினச்சிருப்பார், நான் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், கர்த்தர் தான் தெய்வனை நிரூபித்தேன், ஆனால் இப்போ அந்த பொம்பளை என் தலையை எடுப்பேன்னு சொல்லிட்டாளே, நான் என்ன பண்ணுறது? எனக்காக பேச யார் இருக்கிறா? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே ஏசபேலுக்கு பயப்படுறாங்க, எலியாவுக்கு உதவி செய்து அவங்க தலையை வாங்கிடுவோன்னு சொல்லி பயப்படுறாங்க, நான் எங்கே போகிறதுன்னு தனியாக போய்கிட்டே இருக்கிறார். ரொம்ப மனம் சோர்ந்து விட்டார், சரீரமும் சோர்ந்து விட்டார். சூறை செடி, ஒரு செடி தான், மரங்குடல செடி, சூறை செடி கீழே, என்ன வனாந்தரத்தில் வெயில் கொடூரமாக இருக்கும். அவர் ஒரு நிழலில் படுத்துட்டார். படுத்துட்டு சொல்கிறார், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், அவ்வளோதான், எனஃப் லார்ட், இட் இஸ் எனஃப், டேக் மீ அவே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஒரே பாடு ஆண்டவரே, இந்த பக்கம் கணவரால் பிரச்சனை, இந்த பக்கம் பிள்ளைகளால் பிரச்சனை,
இந்த பக்கம் கடன்காரங்க பிரச்சனை, வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை போராட்டம். எதுக்கு வாழணும்? எடுத்துக்கிட்டால் நலமாக இருக்குமே. வெளியே மற்றவங்கள்ட்ட சொல்லாட்ட தனியாக உங்களுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை வருதில்ல. சிலரை பார்க்கும்போது எதுக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் வச்சுருக்கிறாரு தெரில, எடுத்துக்கிட்டால் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறீங்கள. சோர்ந்துட்டிங்களா? ஒன்றும் நடக்கலையே. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது வேறு. எலியா எதிர்பார்த்தது ஒன்று, இப்போ நடக்கிறது வேறு. நான் இப்படி எதிர்பார்த்தேன், அப்படி மாறிட்டு. நான் ஒன்று எதிர்பார்த்தா வேறு மாதிரி நடக்குது. எல்லாம் எனக்கு எதிராக மாறிட்டு. நான் என்ன பண்ணுறது? பிஸ்னஸில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, சரீரத்தில் வேறு வியாதி. ஐயோ, எதை எடுத்தாலும் பிரச்சனை. இதை விட எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்குமே ஆண்டவரே. சோர்ந்துட்டீங்களா? எலியா சோர்ந்து போனார். உடனே ஆண்டவர் விட்டுட்டாரா? சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்த சித்தம் கொண்டார். தேவன் பரலோகத்தில் என்று பார்க்கிறார். எலியா எங்க? ஆண்டவரே வனாந்தரத்தில் போய்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் கத்தர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் செய்த எலியா என்ன செய்யினாலும் கத்தர்கிட்ட கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், எலியா இங்கே போ, அங்கே போ, இதை சொல்லு. இப்போ எலியா வனாந்தரத்தில் போகிறார். யார்கிட்ட கேட்டார்? ஆண்டவர்கிட்டலாம் கேட்கல. அவராக ஓடுகிறார், அவராக போகிறார், அவராக போய் படுத்து கொள்ளுகிறார். ஆண்டவர் பார்க்க, எலியா எங்கே? எப்பவுமே என் சமூகத்தில் நிற்பான், நான் என்ன சொல்லான்னு செய்வான். இப்போ எங்கே எலியாவை காணோம்? வனாந்தரத்தில் போய் படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார், சுருண்டு படுத்து கிடக்கிறார் சிவர செடியின் அடியில். இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இவன் ஏக்கு இங்கே வந்தான்? நான் சொல்லலையே. ஆகாபுக்கு உன்னை காண்பின்னு சொன்னேன், அவ்வளோதான். இங்கே எதுக்கு வந்திருக்கிறான் தெரியலையே. இல்லை ஆண்டவரே போதும், என்னை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குதில்ல. போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்றார்ல. ஆமாம், எலியா சோர்ந்துட்டான். என்ன பண்ணுறது? இனிமேல் இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. தூதர்கள் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. ரொம்ப சோர்ந்துட்டான், செத்து போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறான். என்ன செய்கிறது? ஆண்டவர் சொன்ன, இல்லை அப்படிலாம் விட முடியாது. அவன் என் ஊழியக்காரன், எனக்காக வைராக்கியம் உள்ளவன். அவனும் மனுஷன்தானே, பாடுள்ள ஒரு மனுஷன்தானே. சோர்ந்து போயிட்டான், நான் அவனை பலப்படுத்தணும். யாரை வச்சு பலப்படுத்த? யாராவது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலாமா? யாராவது ஒரு மனுஷனை கூப்பிட்டு நான் போய் எலியாகிட்ட பேசுன்னு சொல்லலாமா? ஒருத்தரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவன் பயங்கரமான கோபக்கார தீர்க்கதரிசி. அக்கினி இறங்கி அவனை சுட்டறிக்கிட்டுன்னு அவ்வளோதான். அதனால் எலியானால எல்லாருக்கும் பயம். ஐயோ, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எந்த மனுஷனும் எலியாட்ட போக மாட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை சந்திக்கிற யாரால முடியாது. ஒரு தேவதூதனை கூப்பிட்டார், நீ போ. பசியவர் இருக்கிறான், நடந்து களைத்திருக்கிறான். இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுன்னு பரலோகத்திலிருந்து தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறார். தழலில் சுடப்பட்ட அடையான் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பி தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான். எலியாவை எழும்பப்பா. அவன் எழும்பி பார்க்குறான். அவன் பசி தாகம். ஏன்னா வனாந்தரத்தில் தண்ணீரும் இல்லை. அங்கே வந்து அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது. அதை எடுத்து சாப்பிட்டா, தண்ணியை குடித்தா, மறுபடியும் படுத்துட்டான். இது வனாந்தரம். இங்கே எப்படி இந்த ரொட்டி வந்துச்சு? இங்கே எப்படி இந்த தண்ணி வந்துச்சு? யார் கொண்டு வந்தா? அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. பக்கத்தில் தேவதூதன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எலியா சாப்பிடட்டும், எலியா தண்ணீர் குடிக்கட்டும், நம்மளை பார்ப்பார்ல, தேவன் அனுப்பினது செய்தியெல்லாம் சொல்லலான்னு நின்னா அவர் எதை பற்றி சட்டை பண்ணல. சாப்பிட்டாரு, தண்ணீர் குடித்தா, திரும்ப படுத்துட்டார். போதும் கர்த்தாவே, இந்த அப்பம் யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா எனக்கு என்ன? தண்ணீர் யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா எனக்கு என்ன? இப்போ நான் சாகணும், அவ்வளோதான். திரும்ப படுத்துட்டார். இப்போ தேவதூதன் ஆண்டவரை பார்க்குறான். திரும்ப படுத்துட்டார். ஆண்டவரை நான் என்ன பண்ணுறது? அவன் போயிட்டான் பரலோகத்துக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான் அப்பம் கொடுத்தேன், தண்ணியும் கொடுத்தேன், அவன் குடிச்சிட்டு திரும்ப படுத்துட்டானே அப்படின்னு. உடனே ஆண்டவர் கோபம் வந்து, நான் தேவதூதன் அனுப்பியிருக்கிறேன், தண்ணீர் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன்,
இந்த எலியாவுக்கு உணர்வு இருக்குதா, அவனுக்கு அறிவு இருக்குதா, நன்றி இருக்குதா, புத்தி இருக்குதா, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் பார்த்தா ரொம்ப சோர்ந்துட்டான், என் ஊழியக்காரன் ரொம்ப சோர்ந்துட்டான், அதனால தான் இப்படி படுத்துட்டான். அதனால் தேவதூதனே வா, மறுபடியும் போ. 2வது முறை ஒரு அப்பமும் தண்ணி ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். 2வது முறை தேவதூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புறான். எழும்பு, இந்த அப்பத்தை சாப்பிடு, தண்ணியை குடி. சரி, முதல்ல நீ 2 பிளேட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல, பாதி தானே சாப்பாடு கொண்டு வந்த. மறுபடி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்போ ஆண்டவர் பேச, எலியாவே எழும்பு, உனக்கு இங்கே என்ன வேலை? நான் சொல்லாத இடத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனாலும் பரவாயில்ல, நீ சோர்ந்து போனல, எழும்பு, நான் இன்னும் உன்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை உன்னை கொண்டு தான் நான் நிறைவேற்றுவேன். நீ தான் அதை செய்து முடிக்கணும். எழும்பு எலியாவே, நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் உண்டு. இன்னும் 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும், உனக்கு முன்னால் ஒரு ஊழிய திட்டம் வச்சிருக்கிறேன், எழும்பு. ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். அந்த அப்பம் தண்ணீர் குடித்து சாப்பிட்டதில், பரலோகத்திலிருந்து அந்த அப்பம் சாப்பிட்டதுனால 40 நாள் ராத்திரி பகலாக நடந்தாராம். அந்த பலனை கர்த்தர் கொடுத்து விட்டார். இன்றைக்கு உங்களை தேவன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எலியாவே, சோர்ந்து போய் படுத்திருக்கிறியா? போதும், ஊழியம் செய்தது போதும் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும், இட் இஸ் எனஃப். நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், இவ்வளோ பிரயாசப்பட்டேன், எழுப்புதலை பார்க்க முடியல, அற்புதங்களை காண முடியலை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம், பண பிரச்சனை, வீட்டில் நெருக்கம், உபத்திரவம், பாடுகள், இதுதானே மிஞ்சி இருக்குது. நிந்திக்கிறான், பரிகாசம் பண்ணுறான், கேவலமாக பேசுகிறான், நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க, நான் எதுக்கு ஊழியம் செய்யணும்? சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே எழும்பு, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை கொண்டு நான் நின்று செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இருக்கிறது, அதை உன்னை கொண்டு தான் நான் செய்வேன். இல்லை சோர்ந்துட்டான், படுத்துட்டான், இனி வேண்டாம் அப்படின்னு தேவன் ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல, சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன் அவர். உங்களை பலப்படுத்த ஆண்டவர் வந்திருக்கிறார். ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனீங்களா? ஊழியம் செய்து செய்து சோர்ந்து போனீங்களா? மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு உனக்கு என்ன நன்மை கிடைச்சிது? ஆண்டவரை தேடின, பாட்டு பாடின, துதிச்ச, ஊழியம் செய்கிற, பிசாசு வரட்டின, உனக்கு என்ன கிடைச்சது நன்மை? பரிகாசம் பண்ணுறாங்களா? கேவலமாக பேசுகிறாங்களா? அற்பமாக பேசுகிறாங்களா? மன சோர்ந்து போனீங்களா? அவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். பேசுகிறவன் பேசட்டும், சொல்லுகிறவன் சொல்லட்டும், பரிகசிக்கிறவன் பரிகசிக்கட்டும். எலியாவே, உன் தேவன் எங்கே என்று மற்றவர்கள் கேள்வி எழுப்பினால் எழுப்பட்டும். ஒரு நாள் வரும், ஆண்டவர் சொல்லுவார், எலியாவின் தேவன் நான் இங்குதான் இருக்கிறேன். எலியாவே, ஆண்டவர் விளங்க பண்ணுவார். மனுஷர்கள் விரோதமாக எழும்பலாம், ஏசபேல்கள் எழும்பலாம், மனிதர்கள் உங்களை முடக்கிவிட நினைக்கலாம், சாத்தான் பொல்லாத மனிதர்களை எழுப்பி உங்களை சோர்ந்து போக பண்ணலாம். ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாத எலியாவே, நீ பயப்படாத, எழும்பு, உன்னை கொண்டு நான் செய்யணும். 4 மாவட்டியில் 80களின் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு அரை ஏக்கர் நிலம் கொடுத்தார். தேவனுடைய வீடை கட்டு, 3000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கட்டடம் கட்டு, அங்கே ஜெபிக்கணும், திறப்பின் வாசல் ஜெபம், உபவாச ஜெபம், முழுரவு ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்கணும், நாட்களை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு அரை ஏக்கர் நிலம் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு ஒரு 200-300 பேர் வருவாங்க, அவ்வளோதான். திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு 200 பேர் 300 பேர் வருவாங்க. ஒரு தோட்டத்தில் கூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு இடம் தந்திருக்கிறேன், 3000 பேர் உட்கார்ற மாதிரி கட்டணும்னு சொல்லி. நானும் ஜெபம் பண்ணி, அந்த நாட்கள் என்ஜினியரையும் தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது, ஒரு என்ஜினியர் ஆண்டவர் காமிச்சார். அவராக வந்து பேசினார், ஜெபத்துக்கு வருகிறவர், நான் உங்களுக்கு வரைபடம்லாம் போட்டு தர்றேன்,
அது எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு மாடல் கொடுத்துருக்கிறார், எனக்கு காமிச்சது அதே மாதிரி பண்ணி தருவீங்களான்னு கேட்டேன். சரி சொல்லுங்கள் பிரதர்னார். நான் சொன்னேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்ன உடனே ஒரு வரைபடம் போட்டு, சரி பெர்மிஷன் வாங்குங்க, அது பெர்மிஷன் வாங்கி தான் கட்டணும், இதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாது. சரின்னு சொல்லி பிளான்லாம் கொடுத்து பெர்மிஷன் வாங்கி பிடிஓக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினேன். அந்த காலத்தில் வாங்கி பில்டிங்கெலாம் கட்ட ஆரம்பித்தோம். அஸ்திபாரம் தான் போட்டோம். கொஞ்சம் அப்படி அஸ்திபாரம் போட்டு வருது, அதுக்குள்ளே எதிர்ப்பு வந்துட்டு. நான் நினச்சே பார்க்கல, ஒரு ஆள் எழும்பி மத தீவிரவாத அமைப்பு, அப்போவே இருக்குது 40 வருஷத்துக்கு முன்னாலே மத தீவிரவாத அமைப்பு. அந்த ஆள் ஒரே ஒரு ஆள் தான் எங்கள் ஊரில் எழும்பி பக்கத்து கிராமத்து மக்களையெல்லாம் திரட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட், இந்த ஜப வீடு கட்டக்கூடாது, எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. போலீஸ் வருது. நான் போலீஸ் ஸ்டேஷனும் போனதில்லை, போலீஸ்காரங்களும் அது தெரியாது. ஒரு போலீஸ்கார் ஜபாரிக்கு வந்திருக்கிறார். சின்ன ரூமில் தான் அப்போ நாங்கள் ஆஃபீஸ் இருந்தது. என்ன விஷயம்னு கேட்டேன். உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்டுங்க? எதோ கட்டுறீங்களாமே? அது எங்கே இடம், எங்கே பட்டா இடம், பெர்மிஷன் வாங்கி கட்டுறோம், அதுக்கு தான் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க நாசரேத்துக்கு அப்படின்னு. நாசரேத்தில் விசாரணை, போலீஸ் ஸ்டேஷன். அந்த மக்கள்லாம் அவங்க யாருன்னே தெரியும், பக்கத்து கிராமத்து ஆட்கள், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் வந்து என்னென்ன பேசுகிறாங்க, கட்டக்கூடாது இந்த இடத்துல. அவங்க ஊரை விட்டு தள்ளி இருக்குது, ஊருக்குள்ளேயும் இல்லை. எதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவங்க பாவம் கிராமத்தின் மக்கள் தூண்டி விடுவதற்கு மத தீவிரவாத அமைப்பு. இது எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து தான். அங்கே தானே நிறைய நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எதிர்க்கிற ஆட்கள். அதனால தான் அங்கிருந்து நிறைய ஆத்மாக்களை இன்றைக்கு ஜபத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்து நோட்டீஸ், என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்தா, ஜப வீடு கட்டுவதை தடை பண்ணி பொதுக்கூட்டம், ஊர்வலம். 40 வருஷத்துக்கு முன்னாலேயே 4 மாவட்டத்தில் ஊர்வலம் வச்சாங்க. ஊர்வலத்தில் யாருப்பா போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு 10 சின்ன பையங்க. பெரிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா 2-3 பேர், அவ்வளோதான், வேறு ஆட்கள் இல்லை. ஊர்வலம், அப்புறம் மீட்டிங், பொதுக்கூட்டம் போட்டு, ஆமாம் ஜப வீடு கட்ட விட மாட்டோம். நான் போய் எங்கள் ஆட்களை பார்த்துட்டு வர சொன்னேன், அங்கே எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு. அண்ணே ஒரு 10 சின்ன பையங்க உட்காந்துருக்காங்க முன்னால், அவ்வளோதான். அதான் வீரம். எங்கள் நாகர்கோயிலேருந்து வந்து பேசுகிறான் வீரமாக, நாங்கள் விட மாட்டோம், நிறுத்தி விடுவோம் அப்படின்லாம். எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. என்னடா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம சொந்த இடத்துல ஒரு அறக்கட்டுறோம் ஜெபிக்கிறதற்கு, அதுக்கு எதுக்கு இவங்களுக்கு பிரச்சனை? அந்த ஆள் சவால் விட்டுருக்கிறான், மோகன்லாஸ் ஜப வீடு கட்டுவதை விட மாட்டேன், நான் செத்தாலும் விட மாட்டேன், நான் அதை கட்ட விடவே மாட்டேன்னு பெட்டிஷன், கலெக்டர் ஆஃபீஸுக்கு பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிஷன். அதாவது நிறைய ஆட்களை வச்சு, சம்மந்தமே இல்லை ஆட்களை வச்சு பெட்டிஷன். கிட்டத்தட்ட 1 வருஷம் கட்டலை, அப்படியே போடப்பட்டு கிடக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒவ்வொரு ஆஃபீஸாக நாங்கள் போகிறோம், தாசில்தார் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் இதில் என்னங்க பிரச்சனை பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, அப்போ ஏன் கட்ட விட மாட்டேங்கிறீங்க, கலெக்டர்கிட்ட கேளுங்கன்ற. எல்லாருமே தடை இல்லை, ஆனால் கட்டக்கூடாது. எப்படி பாருங்கள், இன்றைக்கி அப்படி தான் நம்ம நாட்டில் இருக்குது. அன்றைக்கே நாங்கள் சந்தித்தோம். நான் ரொம்ப ஜோம் பண்ணேன், என்ன ஆண்டவரேன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் என் வீடு கட்டப்படும். எதிர்ப்பு வரும், ஆனால் கட்டப்படும். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எதிர்ப்பு வரும், ஆனால் கட்டப்படும், பயப்படாத. சரி ஆண்டவரே. அந்த நாட்களில் 2 கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டம், ஒரே மாவட்டம் தான், தூத்துக்குடி தென்காசியெல்லாம் பெரிய இல்லை. 2 கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள். நான் அவங்ககிட்ட போகவே இல்லை, நான் அவங்ககிட்ட போய் கேட்கவும் இல்லை. அவங்களா போயிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் விசாரித்து, எதுக்கு தடை பண்ணுறீங்க, அவங்க கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? கலெக்டர் சொல்லிட்டாரு, நான் பாருங்கள் இவ்வளோ ஃபைல் நிறைய லெட்ரு, எதிர்ப்பு லெட்ரு, கட்டக்கூடாதுன்னு பெட்டிஷன் வந்திருக்குது, நீங்கள் தலையிடாதங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிரும், அதனால் இது சீஃப் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தலையிடாதுங்கன்னு சொன்ன உடனே
அந்த 2 எம்எல்ஏக்களும் பேக் அடிச்சிட்டாங்க. நான் கேள்விப்பட்டேன். என்ன, நான் அவங்கள்ட்ட பேசலை, நான் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கவும் இல்லை, மற்றவங்க வாயில் அறிஞ்சேன். போய் உங்களுக்காக பேசி பார்த்தாங்க, கலெக்டர் அப்படி சொல்லிட்டாரு. அப்போ ஒரு வழியும் இல்லை. ஒரு லாயர் வந்தார், ஒரு லாயர். அவர் என் அன்பான ஒரு கிறிஸ்தவர் தான் பேசினார். உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது இந்த ஜப வீடு கட்ட, கலெக்டர் ஆஃபீஸில் இவ்வளோ ஃபைல் இருக்குது, எம்எல்ஏக்கள் முயற்சி பண்ணி முடியலை, நீங்கள் அந்த இடத்த மாற்றிருங்கன்னார். எதுக்கு மாற்றணும்னு கேட்டேன். அந்த இடத்துல கட்டுறதுக்கு தான் எதிர்ப்பு இருக்குது, பேசாத வேறு இடத்துக்கு மாற்றுங்க. நான் சொன்னேன், நானாக இடம் வாங்கினேன், நானாக கேட்டினேன், கத்தர் இடம் கொடுத்து கெட்டுடான்னார், கட்டுறேன் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்லிட்டா சொன்னதான் மாற்ற மாட்டார். இல்லை உங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்க, இந்த அரசாங்கம் மாறினாலும் மாறுமே தவிர வீடு கட்டது மாறாது. அரசாங்கம் 5 வருஷம்தான், அப்புறம் எக்ஸ்-எம்எல்ஏ ஆயிடுவாங்க, எக்ஸ்-சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்க, எக்ஸ்-பிஎம் ஆயிடுவாங்க. எங்கள் ஆண்டவர் அப்படி கிடையாது, என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஆண்டவர். நானாக கேட்ட ஆண்டவர்கிட்ட அவராக இடம் கொடுத்து கட்டுனாரு. அவர் சொல்கிறத நான் செய்கிறேன். மனிதர்கள் எழும்பினாங்க. ஒரு ஆள் எழும்பி கட்ட விட மாட்டேன் பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டி முடிச்சு 89 பிறகு டிஜிஎஸ் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஆள் இல்லை, சவால் விட்டு ஆள் உயிரோடையே இல்லை. அவனுடைய வார்த்தையின்படியே நியாய தீர்ப்பு இல்லாமல் போய்விட்டான். இந்த பாறையின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா கிட்ட மோதினால் ஏசபேலே நீ இல்லாமல் போய் விடுவாய். எலியாவின் தேவன் ஜீவன் உள்ள தேவன். எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஏசபேலுக்கு அவர் பயந்துருவாரா? எலியா ஒரு பாடுள்ள மனிதன், பயம் வரலாம், சோர்வு வரலாம். எலியாவின் தேவன் அப்படி அல்ல. ராஜ்யங்களை ஆளுகிற தேவன் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். எத்தனை ஏசபேல் எழும்பினாலும் கர்த்தருடைய திட்டத்தை மாற்றிவிட முடியாது. என்ன தடையா மகிமையாக பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற்றது. ஒரு இஸ்லாமிய நண்பர், அவர் அப்பப்போ என்கிட்ட பேசுவார். அவர் தான் சொன்னார், இந்த ஆள் தான் உங்களுக்கு விரோதமாக இதெல்லாம் செய்கிறாரு, உங்களை இல்லாமல் பண்ணிடுவேன், ஜப வீடை தடுத்துருவேன். அவர் தான் எல்லா இடமும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் செத்தாலையில் வரவிட மாட்டேன்னு சொன்னார். இந்த ஜபாரை பிரதிஷ்டை பண்ண உடனே நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். ஒரு முழம் கயிறு வாங்கி தரேன், தூக்கு போட்டு செத்துருன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னீங்க என்ன? அவர் தானே சொன்னார், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த ஜப வீடை வர விட மாட்டேன்னாரு. வந்துட்டல, அப்போ உயிரோடு இருக்கணும். ஒரு இஸ்லாமிய நண்பர் சொன்னார். நான் சொல்ல அப்படிலாம் சொல்லாருங்க, அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அங்கே இல்லை. தேவனோடு மோதுகிற ஒருவரை நிலைநிற்க முடியாது, காணாமல் போயிடுவாங்க. அல்லேலூயா. எலியாவோடு மோதின ஏசபேல் இல்லாமல் போய்விட்டாள். மரணம், கொடூரமான மரணம். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்த ஏரோது, அப்போஸ்தலனாகிய யாக்கோபுடைய தலையை வெட்டின ஏரோது, என் அதிகாரம் இருக்கு, பவர் இருக்குது, யார் என்னை தொட முடியும்? ஒருத்தன் தலையை வெட்டிட்டேன், பேதுருவை உள்ள வச்சுட்டேன்னு நினைச்சா ஏரோது புழு புழுத்து செத்தான். இயற்கைக்கு மாறான வித்தியாசமான கொடூரமான மரணம். புழு புழுத்தை செத்தான். ஒரு தேசத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு ராஜா. உனக்கு விரோதமாக ஒருவன் நாவை அசைத்தால் அவன் தேவனுக்கு விரோதமாய் நாவை அசைத்து கொண்டிருக்கிறான். தேவன் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார். எலியாவே, சோர்ந்து போகாதே. எவ்வளவு நாள் பேசுவான் உட்கார்ந்து? எவ்வளவு நாள் எழுதுவான்? எழுதுகிறவன் முடக்கப்படுவான், பேசுகிறவனுடைய நாவு ஒட்டப்பட்டு விடும், அவன் வாயடைக்கப்பட்டு விடுவான். எத்தனை பேர் பேசினாங்க, எழுதினாங்க, ஒருத்தர் இன்னைக்கு காணவில்லை. இந்த ஊழியம் நின்று கொண்டிருக்கிறது. காரணம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எலியாவே, சோர்ந்து போகாதே. யார் உனக்கு விரோதமாக எழும்பினால் என்ன? யார் உன்னை பயமுறுத்தினால் என்ன? பயமுறுத்துகிறவர்கள் பயந்து ஓடுவார்கள்.
உன்னை தேவன் நிலைநிறுத்துவார். எலியாவே சோர்ந்து போகாதே. தேவன் பலப்படுத்தினார். எத்தனை அற்புதம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த 45 வருஷ ஊழிய பாதையில் மோகன்லாஸ் அவ்வளோதான் முடிஞ்சார், ஊழியமே முடிஞ்சது. தீர்க்க தரிசனம் சொன்ன ஊழியர்கள் எல்லாம் எனக்கு தெரியும். தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னாங்க. மோகன்லாஸ் ஊழியம் முடிந்தது கர்த்தர் சொல்லுகிறார். அது எந்த கர்த்தர் சொன்னார் எனக்கு தெரியல. ஆனா என் கர்த்தர் எனக்கு துணை நின்று இம்மட்டம் நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். எலியாவின் தேவன் அவர், பலப்படுத்துகிற தேவன். நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா? ஊழியத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா? அவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க தடுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ஒன்றை குறித்து பயப்படாத. பேசினவர்கள் காணாமல் போய் விடுவார்கள், எதிர்த்தவர்கள் இல்லாமல் போய் விடுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். உங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார். சோர்ந்து போகாத. ஆண்டவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். எலியாவை பலப்படுத்தினார். தம் தூதர்களை அனுப்பி பலப்படுத்தி தைரியப்படுத்தி, போ, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது, செய், அந்த காரியத்தை முடிச்ச பிறகு அக்னி ரதம் இருக்கிறாரு. எலியாவை அழைத்து கொண்டு போக பரலோகத்தில் இந்த ரதத்தை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. இயேசபேல் தலையை எடுப்பேன் என்று சொன்னாள். ரத்தம் சிந்தி மரித்து போனாள். நாய்கள் வந்து நக்கிற்று. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நான் அசைக்கிறியா? எலியாவுக்கு விரோதமாய் வீரம் பேசுகிறாயா? உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும்னு கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி நடந்தது. நீ பயப்படாத. கர்த்தருக்கு ஊழியம் செய்தா பயப்படாத. ஜெபம்னா பயப்படாத. ஊழியம் செய்தா பயப்படாத. சோர்ந்து போகாத. ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எழும்பி ஊழியம் செய். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை அறிவித்துக் கொண்டே இரு. பேசுறவன் பேசட்டும், எழுதுகிறவன் எழுதட்டும், காணாமல் போய் விடுவார்கள். நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். எலியாவே நீ நிமிர்ந்து நிற்பாய். உன்னை அழைத்து கொண்டு போக தேவதூதர்கள் வருவார்கள். ஒரு நாள் பலகத்துக்கு போகும்போது தேவதூதர்கள் உன்னை அழைத்து கொண்டு போவார்கள். அக்கினி ரதம் வரும். உன்னை கனப்படுத்துகிற தேவன் அவர். ஆனால் ஆண்டு சொல்ல, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஊழியத்தில் சோர்ந்து போகாத. சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்தினார். கடைசி ஒரு சம்பவத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற தேவன். இங்கே ஒருவரை பலப்படுத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினாராம். யார் இது? இயேசு. கெத்செமனே தோட்டத்தில் தனித்து ஜெபம் பண்ணுகிறார். அவருக்குள்ளே ஒரு மனசோர்வு. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னுடைய கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சீஷரிடத்தில் கெஞ்சுவதை போல கேட்கிறார். அவருடைய ஆத்மாவிலே ஒரு வியாகுலம். அவருடைய ஆத்மாவிலே மென்டல் அது ஆகனி ஆஃப் ஜீசஸ். மனது அளவில் உண்டான ஒரு பெரிய போராட்டம். சிலுவையில் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியம். அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்படுவதை குறித்து பயப்படலை. வாரினால் அவரை அடிப்பதை குறித்து பயப்படலை. அவருடைய தலையிலே முள்முடி சூட்டுவதை குறித்து பயப்படலை. அவரை அவமானப்படுத்துவாங்களே அதை குறித்து பயப்படலை. பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்படுமே அதை நினைச்சுதான் அவருக்குள்ள ஒரு வியாகுலம் வந்து விட்டார். சிலுவையில் நான் மரிக்கும் பொழுது என் பிதாவின் முகம் மறைக்கப்படுமே, அதை எப்படி நான் தாங்கிக் கொள்ள போகிறேன்? அதனால் அவருக்குள்ள மன சோர்வு உண்டாயிற்று. அப்ப தன்னோடு ஜெபிப்பதற்கு ஆட்கள் வேணும். நாளைக்கு அதை நான் சந்திக்கணும். அந்த பிரச்சனையை என்னை பலப்படுத்த ஜெபிக்கணும். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது இதுவரை இயேசு தன் சீஷரிடத்தில் அப்படி கேட்டதே இல்லை. 3 சீஷரை தனியாக கூப்பிடு, பேதுரு, யோவான், யாக்கோபு வாங்க,
உங்களுக்கு தான் என்னுடைய காரியம் நல்லா தெரியும், மற்ற சீஷரை விட நீங்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள், கொஞ்சம் வாங்க. ஆண்டவர் அவளுக்கு முன்பாக வியாகுலப்படுகிறார், துக்கப்படுகிறார். அவர் வியாகுலப்பட்டு துக்கப்படுகிறார். அவங்க பார்க்குறாங்க, இயேசு ஏன் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார்? என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களான்னு கேட்குறார். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கு ஜெப உதவி தேவை, நான் தனிமையாய் போராடுகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணினால் எனக்கு பலனாக இருக்கும், அதனால நானும் ஜெபிக்கிறேன், நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். திரும்பி பார்த்தா அவங்க தூங்குறாங்க. தனக்கு ஜெப உதவி செய்வாங்க, தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவாங்க, தன்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினா எனக்கு கொஞ்சம் லகுவாயிருக்கும். என் ஆண்டவர் எதிர்பார்த்த சீஷர்கள் தூங்கிவிட்டார்கள். இயேசு தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளுகிற சீஷர்கள் யாரும் இல்லை. அவருடைய மனவேதனையை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய உதவி செய்கிற ஆட்கள் யாரும் இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. அதனால் அவருக்குள்ள ஒரு வியாகுலம், ஒரு மரண வியாகுலம் இருக்கிறது. ஐயோ, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என் பாரத்தை புரிந்து கொள்ள சீஷர்கள் கூட எனக்கு இல்லையே, என் பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க எனக்கு துணையாய் நின்று ஜெபிக்க சீஷர்கள் கூட எனக்கு துணையாக இல்லையே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே. அவர் பெருமூச்சு விட்டு அவர் முகங்கு பெற விழுந்து கதறி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்மாவில் ஒரு மரண வேதனை காணப்படுகிறது. பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், என் குமாரன் தனித்து போராடி கொண்டிருக்கிறார். தனிமையான போராட்டம். அவருக்கு ஒரு ஆறுதல் தேவை, அவருக்கு ஒரு பலன் தேவை. சோர்ந்து போயிருக்கிறவரை பலப்படுத்த வேண்டும். சீஷர்கள் தூங்கிவிட்டார்கள், அவரை பலப்படுத்த மனிதர்கள் இல்லை. ஆண்டவர் ஒரு தூதனை அழைத்தார், நீ போய் என் குமாரனை பலப்படுத்து. ஒரு தேவதூதன் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே இறங்கி வருகிறான். ஆண்டவர் இயேசுவை அணைத்து கொண்டு பலப்படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான். ஆவியானவர் தேவதூதனை கொண்டு இயேசுவை பலப்படுத்துகிறார். ஒரு தேவதூதன் வந்து பலப்படுத்தினான். அவருக்கே ஒரு மன சோர்வு வந்தது. எதனால? தனிமை, லோன்லினஸ். யாருமே இல்லையே என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. தனிமையான அழுகிறேன், தனிமையாய் போராடுகிறேன். என் கூட இருக்க நான் தெரிந்து கொண்ட சீஷர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளலையே. நான் அந்த 3 பேரை பல இடத்துக்கு தனியாக அழைச்சிட்டு போய் பேசி இருக்கிறேன், அவங்க கூட என்னை புரிந்து கொள்ளலையே. தனித்து விடப்பட்ட நிலைமை, தனிமை. இன்றைக்கு நீங்க, எனக்கு யாருமே இல்லை, என் பாரத்தை சொல்ல யாரும் இல்லை, என் பாரத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என் கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை, என் பிள்ளைகளை என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை, என்ன தான் குறை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை புரிந்து கொள்வதே இல்லை, எனக்கு அன்பு காட்ட இல்லை, எனக்கு துணையை ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. ஐ எம் ஆல் அலோன். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. எல்லாரும் இருந்து நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். 12 சீஷர்களில் ஒருத்தன் துரோகி ஆயிட்டான். 11 சீஷர்கள் இருந்தும் நான் தனித்து விடப்பட்ட நிலைமை. என் கூட 3 பேரை வச்சு அற்புதத்தெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அந்த 3 பேர் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சேன், அவங்களும் மறந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. ஐ எம் ஆல் அலோன். நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். தனிமை. உங்க வீட்டுக்குள்ள கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்க, ஆனாலும் தனிமை. எல்லாரும் என்னை சுற்றில் ஆட்கள் இருந்தாலும் ஐ எம் ஆல் அலோன். தனித்து விடப்பட்ட நிலைமை. என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க, ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்து ஜெபிக்க யார் இருக்கிறாங்க, என்னை பலப்படுத்த யார் இருக்கிறார்கள். தனிமை அது சோர்வை கொண்டு வரும். தனிமை உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள சோர்வை கொண்டு வரும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட நிலைமை. தேவதூதனை வைத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால, தேவனுடைய வீடு கட்டப்படுவதற்கு முன்னால, ஒரு ஜெப அறை, அங்கே தான் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற திண்ணை பகுதி, அதான் எங்களுடைய ப்ரேயர் ரூம். அப்போ ஒரு சமயம், ஒரு நாள் காலையில் நான் எழுந்ததிலிருந்து எனக்கு ஒரு மன சோர்வு உண்டாயிற்று. என் மனதில் ஒரு சோர்வு. அதனால் ஜெபிக்க முடியல. நான் முழங்கால் போட்டு துதித்து பார்க்குறேன், துதிக்க முடியல.
ஜெபிச்சு பார்க்கிறேன், ஜெபம் பண்ண முடியல. சரி பைபிளாவது வாசிக்கலான்னு வசனத்தை வாசிக்க போனால் விருப்பமே இல்லை. அப்படியே ஒரு மன சோர்வு எனக்குள்ள, அப்படியே ஒரு சோர்வின் ஆவி வந்து தாக்கி விட்டார். அப்படியே மன சோர்ந்து இருக்கிறேன். யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களா, அது மாதிரி ஒரு ஏக்கம். யாராவது வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே, எனக்காக ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே. சில சமயம் நான் பார்த்துருக்கேன், நான் சோர்ந்து இருந்தால் யாராவது ஒரு ஊழியக்காரர் வருவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுவோமாம்பாங்க. அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு பலன் வந்துடும். இது மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அதனால் என்னுடைய பண்ணை வீடு, நான் தனிமையாக அந்த பண்ணை வீட்டில் இருந்தேன். அந்த நாட்கள் என்னுடைய பெற்றோரோடு இருந்த நாட்கள். அப்போ அந்த வீடு தெற்கு கடைசியில் இருக்குங்க வீடு. யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களான்னு பார்க்குறேன். கூட ஜெபிக்கிறவங்க அவங்கெல்லாம் உண்டே, யாராவது வரமாட்டாங்களா, ஆண்டவர் யாராவது அனுப்பணும். யாருமே வரல. நான் சோர்ந்து போய் படுத்திருந்தேன். மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, யாராவது வருவாங்களா, இல்லை. ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை. ஐ ஃபெல்ட் ஆல் அலோன். எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். தனிமை உணர்வு. சாயங்காலம் ஆயிற்று. அப்போ நான் சரி நம்ம ஜபரைக்காவது போகலாம் என்று பைபிள் எடுத்துக்கொண்டு சோர்ந்து போய் நடந்து ஜபரைக்கு வந்து கதவை திறந்து அந்த ஜபரையில் போய் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்டால் ஜெபம் வர மாட்டேங்குது, ஜெபிக்கவே முடியலை. கண்ணீராய் வருகிறது. நான் அழுகிறேன், முழங்கால் நின்று கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன். ஐ எம் ஆல் அலோன். எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. எத்தனை பேருக்கு ஜெபிக்க என்ன பயன்படுத்துகிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க என்ன பயன்படுத்துகிறீங்க? இப்போ எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. என் பாரத்தை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். என் கண்களில் கண்ணீர் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். மெல்லிய சத்தத்தோடு பேசினார். மகனே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். உன்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளுகிற தேவன். நான் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டேன். I was all alone at the garden of Gethsemane. நான் தனிமையாயிருந்தேன் கெத்செமனே தோட்டத்தில். என்னை புரிந்து கொள்ள என் சீஷர்கள் கூட இல்லை, என் கூட சேர்ந்து ஜெபிக்கல. I was all alone. I cried out to the Father. நான் தனிமையாய் கதறி அழுது கொண்டிருந்தேன். I can understand your feelings. உன்னுடைய தனிமை உணர்வு எனக்கு தெரியும். என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்றால் நானும் இதே மாதிரி கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டு இருந்தேன். தனிமையாய் கதறி கொண்டிருந்தேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி ஒரு சீஷர்களும் முன்வரவில்லை. அதனால உன்னுடைய இந்த தனிமை உணர்வு எனக்கு தெரியும். நான் உடனே அழுது கொண்டே சொன்னேன், ஆண்டவரே, நீர் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட போது பிதாவாகிய தேவன் ஒரு தூதன் அனுப்புனாங்களே உங்களுக்காக. உங்களை பலப்படுத்த ஒரு தூதன் அனுப்புனாங்களே. நீர் தேவன், இரட்சகர், ஆண்டவர். உமக்கே ஒரு தேவதூதன் அவசியமானால் நான் சாதாரண மனிதன், பாடுள்ள பலவீனமுள்ள மனிதன். அப்ப எனக்கு ஏன் ஒரு தூதனை அனுப்பக்கூடாது? உங்களை பலப்படுத்த தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். நான் சாதாரண மனிதன், என்னை பலப்படுத்த ஏன் ஒரு தூதனை அனுப்பக்கூடாது? நான் அழுது கொண்டே கேட்கிறேன். அடுத்த நிமிஷம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். வலது பக்கத்தில் உயரமான ஒரு தேவதூதன் அவர் நிற்கிறதை ஆண்டவர் காண்பித்தார். உயரமான ஒரு தூதன். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறேன். என் தூதன் உன் அருகில் நிற்கிறான். யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையா இல்லை. என் தூதன் உன் பக்கத்தில் நிற்கிறான் பார். ஆண்டவர் அதை காண்பித்த போது என்னால் அடக்கி கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன் ஆனந்த கண்ணீரோடு. ஆண்டவரே, ஒரு அற்ப மனிதன், இந்த மனிதன் மீது இவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நீர். சாதாரண மனிதன்,
பாடுள்ள ஒரு பலவீனமுள்ள மனிதன், எனக்காக உம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறீங்களா? நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்போ என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் இன்னொரு காட்சியை பார்க்கிறேன். எனக்கு முன்னால் இயேசு வந்து நின்றார். பிரத்யட்சமாய் அவர் வந்து நின்றார். என் கண்கள் அவரை தரிசித்தது. என் கண்களே அவரை தரிசித்தது. அவர் என்னை பார்த்து புன்முறுவலோடு தன்னுடைய வலது கரத்தை அப்படி நீட்டி காண்பித்தார். சன், ஐ ஹவ் கிரேவன் யூ இன் மை பாம்ஸ். என் மகனே, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்திலிருந்து அத்தனை பாரங்களும் ஓடி மறைந்தது. என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன், சத்தமாய் துதிக்க ஆரம்பித்தேன். அவர் பொன்மருவலோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். அவர் சொன்னார், யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையாக அல்ல, நான் இருக்கிறேன் கூட. என் தூதர்கள் இருக்கிறாங்க உன்னோட, நீ தனிமையில் அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை தனிமை உணர்வு. என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை விசாரிக்க யாருமில்லை, என் ஆசைகளை விளங்கிக் கொள்ள யாருமில்லை. என் தகப்பனார் கூட என்னை விசாரிப்பதில்லை, என் தாயார் கூட என் மேல் அக்கறையாக இல்லை, என் சகோதரர்கள் கூட என் காரியமாய் விசாரிப்பது இல்லை, என் சகோதரிகள் கூட என் மீது அக்கறையா இல்லை, என் பிள்ளைகள் என் மேல் அன்பா அக்கறையா இல்லை, என் கூட பிறந்தவங்க கூட என் மீது அக்கறை காட்டவில்லை. தனிமை, எல்லாரும் இருந்தும் ஒரு தனிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் அப்படித்தான், ஆனா நான் இருக்கிறேன் உனக்கு. ஆண்டவர் சொல்லார், என் மகனே உனக்கு நான் இருக்கிறேன், மகளே உனக்கு நான் இருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேனே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? பயப்படாத. இந்த சோர்வின் நாட்களை நீ தாண்டி செல்லுவாய். இந்த சோர்வு உன்னை முடக்க விடாது. இந்த சோர்விலே நீ முடங்கி போக மாட்டாய். இந்த சோர்வு என்றைக்கு நிலையானது அல்ல. இன்றைக்கு அந்த சோர்வை உன்னை விட்டு விலக்கும்படி நான் வந்திருக்கிறேன். சோர்வின் ஆவியை விலக்கி போடும்படி நான் வந்திருக்கிறேன். சாத்தான் பயன்படுத்துகிற சோர்வின் ஆவி இன்றைக்கு உன்னை விட்டு விலகி போகும். நான் சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன். உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன். உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை சோர்ந்து போகாதே, என் மகளை சோர்ந்து போகாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவதற்கு தான் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். உனக்காக மரித்து, உனக்காக உயிரோடு எழும்பி, உனக்காக உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும்? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். கண்களை மூடுங்க, அமைதியாய் ஒரு 5 நிமிடம் வேத வசனம் ஆண்டவர் பேசினதை கண்முன்னால கொண்டு வாங்க. ஆபிரகாம் சோர்ந்து போனார், வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதித்தபடியார். ஆபிரகாமே சோர்ந்து போனாயோ, வாக்குத்தத்தத்தை நான் மறந்துட்டேன் நீ நினைக்கிறியா? நான் மறக்கல ஆபிரகாம். ஏற்ற வேளைக்காய் காத்திருக்கிறேன். ஏற்ற வேளையில் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் சொன்னதை உனக்கு செய்து முடிக்கிற தேவன். நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற தேவன். ஆபிரகாமே சோர்ந்து போகாதே, எழும்பு, திடன்கொள், கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எலியா மனிதர்களால் வந்த நெருக்கம், மனிதர்களால் வந்த போராட்டம், பயமுறுத்தல்கள், அழிச்சிருவேன், கொன்னிருவேன், இல்லாமல் பண்ணிருவேன், அதிகாரங்கள் மிரட்டுகிறதா, மனிதர்கள் பயமுறுத்துறாங்களா, இனி அவ்வளவுதான் என்று பயந்து நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எலியாவின் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பயப்படாத எலியாவே, பயப்படாத, சோர்ந்து போகாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தனித்து விடப்பட்ட நிலைமை,
தனிமை, லோன்லினஸ், தனித்து விடப்பட்ட நிலைமை. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, என்னை விளங்கி கொள்ள யாருமே இல்லை, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய மனதை பகிர்ந்து கொள்ள எனக்கு யாருமே இல்லை, என் சந்தோஷத்தை துக்கத்தை பகிர்ந்து கொள்ள கூட யாருமே இல்லை. தப்பா புரிந்து கொள்ளுகிறாங்க, தப்பா ஆலோசனை கொடுக்கிறாங்க. என் உணர்வுகளை புரிந்து கொள்ள எனக்கு யாருமே இல்லை. என் கூட சேர்ந்து ஜெபிக்க, என் பாரத்தை ஷேர் பண்ண யாருமே இல்லை. யாருக்கிட்ட நான் போவேன் ஆண்டவரே? நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், தனிமையாய் அழுகிறேன், தனிமையாய் கண்ணீர் வடிக்கிறேன், தனிமையாய் என் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறேன். நான் தனிமையாய் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன். என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவி என்னை விளங்கி கொள்ளவில்லை, என் தகப்பனார் என் மீது அன்பு காட்டவில்லை, என் தாயார் மறந்து போனார்கள், என் சகோதரர்கள் மறந்து போனார்கள். தனித்து விடப்பட்டிருக்கிறேன். எனக்கு யார் இருக்கிறார்கள் ஆண்டவரே? எனக்கு யார் இருக்கிறார்கள்? எனக்கு யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல் இருக்கிறேனே, தனித்து விடப்பட்ட நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நான் இருக்கிறவனுக்கு, என் மகளே நான் இருக்கிறவனுக்கு சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சகோதரனே, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். மனம் சோர்ந்து வந்திருக்கிற உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரை துதிக்க துதிக்க சோர்வின் ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் சோர்வின் ஆவிகள் விலகுவதாக, ஒவ்வொருவரையும் விட்டு விலகுவதாக. சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சோர்வின் ஆவிகள் விலகட்டும், உற்சாகமான ஆவி நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் உற்சாகமான ஆவி நிரப்பட்டும். சகல சோர்வுகளும் விலகுவதாக, விலகுவதாக. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீர். தகப்பனே, நீர் எவ்வளவு அற்புதமான தகப்பன். உம்முடைய பிள்ளைகள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும். நீ ஆரம்ப நேரத்திலேயே இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தீங்க, சுகம் கொடுத்தீங்க, அற்புதம் செய்தீங்க, ஆசீர்வதித்தீங்க. சோர்வுகளை எல்லாம் மாற்றிட்டீங்க, புதுபலன் கொடுத்துட்டீங்க. சோர்வின் ஆவி விலகி போனது, சாத்தான் ஓடி போனான். இயேசுவின் நாமத்தில் சோர்வின் ஆவி ஓடி போனது, பலப்படுத்தி விட்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம்தான் நான் செய்தேன். எல்லா மகிமையும் உமக்குரியது, எல்லா மகிமையும் உமக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.